Okay friends, welcome back to ReadnSpeak English channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் anagram words crossword puzzle number 1. ஸோ இதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் ஆடியோ குவாலிட்டி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷனல் ஸ்டேட்மெண்ட். லேர்ன் டு லிவ் எ மூமெண்ட் டு லிவ் சக்ஸஸ்ஃபுல்லி. Learn to live a moment to live successfully. ஒவ்வொரு நொடியும் நம் வெற்றிக்கான படி. ஒவ்வொரு நொடியும் நம் வெற்றிக்கான படி. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம அனகிராம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அனகிராம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an anagram is a word of phrase formed by rearranging the letters of the original word to make a new word or phrase, typically using all the original letters exactly once. So anagram is a word or phrase formed by rearranging the letters of the original word to make a new word or phrase, typically using all the original letters exactly once. It is fun and witty and allows us to learn new vocabs and phrases. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ சைலண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு வச்சுங்க, SILENT அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தையில் இருக்க லெட்டர்ஸை ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணி இன்னொரு வார்த்தை க்ரியேட் பண்ணுறது, இதுதான் அனகிராம். இப்போ லிசன் அப்படின்ற வார்த்தை வருது. இப்போ பார்த்தீங்கன்னா SILENT யூஸ் பண்ணி அதில் இருக்க லெட்டர்ஸை யூஸ் பண்ணியே LISTEN அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வார்த்தை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அந்த க்ரியேட் பண்ணுற புது வார்த்தைக்கு பேர் தான் அனகிராம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பைனரி எடுத்திங்கன்னா BINARY அந்த வேர்ட்லேருந்து அதில் இருக்க லெட்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பிரெய்னி அப்படின்ற ஒரு வார்த்தையை க்ரியேட் பண்ண முடியும், BRAINY. அதே போல் அனகிராம் அதுக்கே வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண முடியும், நாகேராம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃப்ரேஸ் மாதிரியே க்ரியேட் பண்ணலாம். ஸோ வேர்ட்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ண முடியாது, வேர்ட்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணுறதில்ல, அதை வச்சு ஒரு ஃப்ரேஸ் கூட க்ரியேட் பண்ண முடியும் அனகிராம்னா. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க இட் இஸ் எ நியூ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை வச்சு ஒரு கிராஸ்வேர்ட் நம்ம பசில் பண்ணி அது மூலமாக நம்ம அனகிராம்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மூலமாக நம்ம நியூ வொக்காபுலரிஸ், நியூ வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 அக்ராஸில் வந்துட்டு மார்ச் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இதுக்கு மார்ச்சில் இருக்க லெட்டர்ஸ், அந்த வேர்டில் இருக்க லெட்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு புது வார்த்தை கண்டுபிடிக்கணும். அதுவும் 5 லெட்டர் வேர்டாக தான் இருக்கும் நிச்சயமாக. ஸோ அது இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணணும். ஸோ மார்ச்சோட அனகிராம் என்ன? 5 அக்ராஸ் நீட்ஸ், NEEDS. ஸோ இந்த இடத்துல வருது 5 அக்ராஸ், 5 லெட்டர் வேர்ட். அதே போல் 6 வந்து பார்த்திங்கன்னா ஒமிட்ஸ், OMITS, அதோட அனகிராம் அக்ராஸ் இந்த இடத்துல வரும். அதே போல் 8 அக்ராஸில் பார்த்திங்கன்னா பேனல், 8 அக்ராஸ் இங்கே இருக்குது, PANEL, அதுவும் ஒரு 5 லெட்டர் வேர்டு தான். அதோட அனகிராம் என்ன? அதே போல் 9 அக்ராஸில் மெலன் வருது. ஸோ இந்த இடத்துல MELON, அதோட 5 வேர்ட் அனகிராம் என்னது, 5 லெட்டர் அனகிராம் என்னது. அதே போல் 1 டவுனில் பார்த்திங்கன்னா பீக்ஸ், PAKS, அதுவும் வந்து ஒரு 5 லெட்டர் அனகிராம் லெட்டர் வேர்டாக தான் இருக்கும். அதே போல் 2ல் பார்த்திங்கன்னா 2 டவுன் கெனாய் இருக்குது, CANOE, கெனாய், அதோட 5 லெட்டர் அனகிராம் வேர்டு என்ன. 4 டவுனில் பார்த்திங்கன்னா மீல்ஸ் இருக்குது, MEALS, அதோட அனகிராம் லெட்டர், அனகிராம் வேர்ட் என்னது. அதே போல் 6 டவுனில் வந்து டீம்ஸ் இருக்குது, TEAMS அது இருக்குது. 7ல் வந்து NAILS. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதில் இருக்க லெட்டரை யூஸ் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் அனதர் வேர்ட் கால்ட் அனகிராம். ஓகே, now pause the video to try and solve this. Continue when you are ready. Take your time. I think it is very simple. I have given very simple words to find anagrams. So once you are ready, please proceed to the answer. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ். இப்போ 3 அக்ராஸ் மார்ச் வந்து பார்த்திங்கன்னா MARCH, 3 அக்ராஸ், அதோட அனகிராம் பார்த்திங்கன்னா சாம் வரும், CHARM. ஸோ மார்ச்சில் இருக்க லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி CHARM யூஸ் பண்ணி இன்னொரு லெட்டருக்கு இன்னொரு வேர்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மார்ச்சுக்கு வந்து சாம் அப்படின்ற அனகிராம் இருக்குது.
அதே போல் 5 across needs, 5 across needs. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் அப்படின்னு இருக்குது, DENSE இருக்குது. 6 across omits, 6 across omitsனால் MOIST இருக்குது. ஒமிட்ஸ்லேருந்து MOISTன்ற வேர்டு க்ரியேட் பண்ண முடியும் அனகிராமை. அப்புறம் 8 acrossல வந்து பேனல் இருக்குது, 8 across அது வந்துட்டு பிளேன், PLANE. அதே போல் 9 acrossல வந்து மெலன், MELON இருக்குது, அதோட அனகிராம் வந்து பார்த்திங்கன்னா லெமன், LEMON. அதே போல் 1 downல பீக்ஸ், 1 downல பீக்ஸ் வந்து ஸ்பீக், SPEAK. அப்புறம் 2ல வந்து 2 downல வந்து கெனாய், 2 downல வந்து கெனாய், அது வந்து ஓஷன், OCEAN ஓஷன். அப்புறம் 4 downல வந்து மீல்ஸ் இருக்குது, 4 downல மீல்ஸ் வந்து மேல்ஸ், MALES ஆண்கள், அதுதான் அதோட அனகிராம். 6ல வந்து 6 downல வந்து டீம்ஸ் இருக்குது, 6 downல டீம்ஸுக்கு வந்து அனகிராம் பார்த்திங்கன்னா மீட்ஸ், MEATS அது வருது. அப்புறம் 7 downல பார்த்திங்கன்னா நெயில்ஸ் இருக்குது, அதுக்கு வந்துட்டு அனகிராம் வந்து ஸ்னெயில், SNAL. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Let us go to the next anagram crossword puzzle. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 acrossல வந்து ARC இருக்குது, 5 across, இதுதான் 5 across, அதோட அனகிராம் என்னது. அப்புறம் 6ல் பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸ், DESSERTS அது இருக்குது, ஒரு 8 letter அனகிராம் இங்கே இருக்குது, அதை ஃபில்அப் பண்ணணும். அப்புறம் 8 acrossல திங், THING திங்கு, அது வந்து இங்கே இருக்குது இந்த இடத்துல. அதே போல் 9 acrossல பிலோ, பிலோ வந்துட்டு அது ஒரு 5 letter வேர்ட் அனகிராம் இங்கே இருக்குது. அப்புறம் 10 acrossல வந்து வேஸ் இருக்குது, VASC, 10 across இங்கே இருக்குது, ஒரு 4 letter அனகிராம். அப்புறம் 11 acrossல வந்து TAR இருக்குது, டார், இந்த இடத்துல ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1 downல இன்ச் இருக்குது, 1 downல, ஸோ இங்கே இந்த இடத்துல 1 downல இன்ச், அதோட அனகிராம் என்னது. 2 downல ஸ்டேட் இருக்குது, இந்த இடத்துல 2 downல ஸ்டேட் இருக்குது, 5 letter அனகிராம் வேர்ட். 3 downல க்ளீன் இருக்குது, 3 down, 3 down க்ளீன், அதோட அனகிராம் வேர்ட். 4 downல வந்து பிராக் இருக்குது, BRAG, அதோட அனகிராம் வேர்ட். 5ல வந்து சைடர் இருக்குது, 5ல சைடர், அதோட 5 letter அனகிராம் வேர்ட் இங்கே இருக்குது. அப்புறம் 7ல் வந்து ஸ்டடி இருக்குது இந்த இடத்துல, அதுவும் வந்து ஒரு 5 letter anagram word. So pause the video to try and solve this. Continue when you are ready. I think it is simple. Okay, so these are the answers for anagram crossword puzzle 2. 5ல arc, 5 acrossல arc இருக்குது, அது வந்து ரொம்ப சிம்பிள், கார், CAR. 6ல deserts, 8 across, 6ல deserts 8 across எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்க, stressed, 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 அதான் வந்து 6 across, 6 acrossல stressed இருக்குது, desertsக்கு anagram word. 8 acrossல வந்து திங்குக்கு வந்து இங்கே இருக்குது night, NIGHT. அப்புறம் 9 acrossல வந்து பிலோனா உங்களுக்கு எல்போ இருக்குது, ELBOW. 10 acrossல வேஸ், VASC இருக்குது, அது இங்கே இருக்குது, சேவ், SAVE. அப்புறம் 11 acrossல TAR இருக்குது, டார், அது ரொம்ப சிம்பிள், RAT, RAT. அப்புறம் 1 downல வந்து இன்ச்னா CHIN, சின்ன இருக்குது, சின்ன தாடை. 2ல வந்து ஸ்டேட், 2 downல வந்து ஸ்டேட் இருக்குது, அதுக்கு வந்துட்டு டேஸ்ட், TAST. அதேபோல் 3 downல வந்து க்ளீன் இருக்குது, அது வந்து ஏஞ்சல், ANGEL. 4 downல பிராக் இருக்குது, அது வந்துட்டு கிராப், GRAB. 5 downல வந்துட்டு சைடர் இருக்குது, அதுக்கு வந்துட்டு க்ரைடு, CRIED, க்ரைடு வருது. 7 downல வந்து ஸ்டடி இருக்குது, அது வந்துட்டு டஸ்டி, DUSTY. ஸோ ஐ
think that you would have found all anagrams. It's a very simple anagram to start with. Later on we can put in more advanced words to find anagrams. So this is another way of learning new vocabularies and new words, and also exercising your brain to find a new word from existing words letters. So it's really fun, and of course it's also very informative. Okay, antonyms, sorry, it's not antonyms, it is this. So you can see the recap of this. Canoe na narrow boat, துடுப்பு படகு. Glean na you can obtain information, தகவல் சேகரிப்பு. Brag na show off, தற்பெருமை. Cider na apple juice with or without alcohol. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் அதில் வந்து ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸாக இருந்ததுனால நான் அதில் யூஸ் பண்ணல. இதில் நான் மீனிங்ஸ்க்கு எடுத்துக்கல, ஏன்னா தே ஆர் வெரி சிம்பிள். அண்ட் இதெல்லாம் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இதுவும் சிம்பிள் வேர்ட்ஸ் தான், பட் ஸ்டில் சம் வாட் டிஃப்ரெண்ட். கேனாய் அப்படின்னா அடிக்கடி யூஸ் பண்ணாத ஒரு வார்த்தை, நம்ம போட்னு யூஸ் பண்ணியே பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த கேனாய்னா உங்களுக்கு நேரோ போட், க்ளீன்னா தகவல் சேகரிப்பது. ஐ க்ளீன் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு சொன்னால் கஷ்டப்பட்டு அவர்கிட்ட நிறைய தகவல்கள் நான் சேகரித்தேன்னு சொல்கிற அர்த்தத்தில் க்ளீன் வரும். அதே போல் பிராக்னா ஷோ ஆஃப், தற்பெருமை பேசுவது அப்படின்னு சொல்லலாம். சைடர்னால் உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் வித் ஆர் வித்தவுட் ஆல்கஹால். அதுக்கு ஆப்பிள் ஜூஸ் அது வந்துட்டு ஆல்கஹாலோடையும் வரலாம், இல்லாமையும் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அதுக்கு வந்து சைடர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், click the bell icon and choose the all options. Please support me, encourage me and motivate me for all my efforts. Till we meet again, take care, bye bye, thank you.